இன்றைக்கி பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் டிக்ஷனரி அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக டிக்ஷனரின்னா என்னென்ன, ஸோ நிறைய வேர்ட்ஸ் வந்து இருக்கும், அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து மீனிங் வந்து இருக்கும். ஸோ அதான் நான் வந்து டிக்ஷனரி. அதே மாதிரி தான் இந்த டிக்ஷனரியும். இப்போ வந்து லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, லிஸ்ட்டு டியூபிள் அப்படின்னா பாருங்கள். இப்போ வந்து 10, 90, கலை அப்படின்னு கொடுக்குறேன். இது என்னன்னே தெரியல, இது வந்து மார்க்கா, ரோல் நம்பரா, எதுன்னு ஒரு மீனிங் இருக்கா? ஸோ கலைன்றாங்களா, இது வந்து என்ன பேரை பற்றி இருக்கா, வேறு எதை ஊரை பற்றி இருக்கா, ஸோ எதை பற்றியும் இருக்குன்னே நம்மளுக்கு வந்து தெரியாது. இதே வந்து ஸோ வந்து டிக்ஷனரி அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ வந்து கௌசினா அது வந்து ஒரு நேமு, ஸோ 80ன்றது வந்து ஏஜ், அது மாதிரி இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த வேல்யூக்கு வந்து நம்ம வந்து கீ வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து டிக்ஷனரி அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த டிக்ஷனரியில் வந்து எப்படி வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க, கேர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ வந்து லிஸ்ட் அப்படின்னா எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. டியூபிள்னா என்னது, இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். அதே வந்து டிக்ஷனரினா என்னென்னா கேர்லி பிரேஸ்க்குள்ளே தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க, டிக்ஷனரியில் இருக்க வேல்யூஸை எல்லாத்தையும் கேர்லி பிரேஸ்க்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கும்னா, கீ வேல்யூ பேராக வந்து இருக்கும். ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு கீ வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ வேல்யூனாலும் இருக்கலாம், எவ்வளோ வேல்யூ இருந்தாலும் அந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு கீ வந்து அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ டிக்ஷனரிஸ் ஆர் வந்து என்க்ளோஸ்டு பை வந்து கேர்லி பிரேசஸ், அதாவது வந்து கேர்லி பிரேசஸ்க்குள்ள வந்து கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து அந்த டிக்ஷனரிக்குள்ளே நிறைய வேல்யூஸ் இருக்கும்ல, ஸோ அந்த வேல்யூவை வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த கீ இருந்தால் தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். அதை தான் சொல்லியிருப்பாங்க, த வேல்யூ ஆஃப் த டிக்ஷனரி வந்து கேன் பி ஆக்சஸ்டு பை வந்து கீ. ஸோ அந்த கீயை வந்து எப்படி எதுக்குள்ளே கொடுக்கணும்னா, ஸோ இந்த ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே வந்து கொடுக்கணும். இந்த வேல்யூஸை வந்து அக்சஸ் பண்ணுறப்ப அந்த கீயை வந்து எதுக்குள்ளே கொடுப்பாங்கன்னா, இந்த ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இது மாதிரி வந்து கீ வேல்யூ பேராக தான் வந்து இந்த டேட்டா வந்து டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணுறனால, ஸோ டிக்ஷனரின்றது வந்து என்னென்னா ஒரு அன்ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆர்டராக தான் ஸ்டோர் பண்ணணும், அந்த மாதிரி வந்து அவசியம் இல்லை டிக்ஷனரியில். ஸோ இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஹேஷ் டேபிள் அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுவும் வந்து எப்படி வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணணும்னா, இந்த மாதிரி வந்து கீ வேல்யூ பேராக தான் ஸ்டோர் பண்ணுது. அதனால தான் சொல்லியிருப்பாங்க, டிக்ஷனரியும் வந்து ஆர் கைண்ட் ஆஃப் வந்து ஹேஷ் டேபிள் மாதிரி தான் இந்த டிக்ஷனரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, சொல்லியாச்சு டிக்ஷனரியை வந்து ஸோ கீ வேல்யூ பேராக வந்து ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ எப்படி வந்துலாம் வந்து கீ வந்து கொடுக்கணும், எப்படிலாம் வந்து வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு வந்து ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீ எப்படி இருக்கலாம்னா, இம்மியூட்டபிள் டைப்பாக தான் இருக்கணுமா. இம்மியூட்டபிள் டைப்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு மியூட்டபிள்னா என்ன, இம்மியூட்டபிள் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ டியூபிள் வந்து இம்மியூட்டபிள். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்ட்ரிங், இன்டீஜர் அதெல்லாம் வந்து இம்மியூட்டபிள் தான். ஆனால் லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள். மியூட்டபிள்னா என்ன அர்த்தம்னா சேஞ்ச் பண்ணிக்கலான்னு அர்த்தம். டியூபிள்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இம்மியூட்டபிள்னா நான் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ வந்து லிஸ்ட்டில் வந்து ஒரு 3 வேல்யூ இருக்குது, வந்து லிஸ்ட்டில் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன் 3 வேல்யூ. இப்போ வந்து இல்லை எனக்கு வேல்யூ மாற்றணும்னு தோணுது, 2க்கு பதில் 5ன்னு மாற்றலான்னு தோணுதுன்னா மாற்றிக்கலாம். அப்படி மாற்றினா அது பேர் வந்து என்னது, லிஸ்ட்டு. லிஸ்ட்டு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இம்மியூட்டபிள்னா ஒன்ஸ் டிஃபைன் பண்ணிவிட்டால் அதை வந்து மாற்றவே முடியாது, அதான் வந்து இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். அப்போ வந்து ஸோ கீ கொடுக்குறப்ப வந்து எப்படி கொடுக்கணுமா, இம்மியூட்டபிள் டைப்பாக தான் கொடுக்கணும். சார் லைக் வந்து ஸ்ட்ரிங்கு, நம்பர், டியூபிள் அதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்துருக்காங்களா, நம்பராக கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம். இது வந்து இந்த இந்த பிரேஸ் இருந்தால் இந்த டியூபிளாக கொடுக்கலாம். ஆனால் லிஸ்ட்டாக வந்து கொடுக்க முடியாது. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் லிஸ்ட்டுன்னு அர்த்தமா, லிஸ்ட்டாக கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து இம்மியூட்டபிள், லிஸ்ட்டுன்றது மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஆனால் அதில் வந்து இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்டை மட்டும் தான் கொடுக்க முடியும். எப்படி, இது வந்து கீ, இது வேல்யூ, இது கீ, இது வேல்யூ, இது கீ, இது வேல்யூ, அதே மாதிரி இது கீ, இது வேல்யூ, இது கீ, இது வேல்யூ, இது மாதிரி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படி வந்து கீ கொடுக்குறப்ப லிஸ்ட்டு வந்து கொடுக்கக்கூடாது, ஏன்னா லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஆனால் வேல்யூ வந்து அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. மியூட்டபிளாக இம்மியூட்டபிள் அப்படிலாம் இல்லை, எந்த டேட்டா டைப்னாலும் வந்துருக்கலாம். அந்த வேல்யூ வந்து கேன் பி வந்து எனி டேட்டா டைப் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகலாம், ஆனால் வந்து கீ ஸோ இப்போ வந்து 10ன்ற ஒரு கீ இருக்குது, அதுக்கு வந்து 10ன்ற வேல்யூ இருக்குன்னா, ஸோ இதே ஏதோ 2-3 தடவை 10 அப்படின்ற வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகலாம், ஆனால் கீ ரிப்பீட் ஆகும். ஒரு வேல்யூக்கு ஒரு கீ அசைன் பண்ணிட்டா அதே கீயை இன்னொருத்தவங்களுக்கு அசைன் பண்ணக்கூடாது, யூனிக்காக இருக்கணும். அதாவது ஒரு தடவை அசைன் பண்ணிட்டா அந்த கீயை யாருக்குமே அசைன் பண்ணக்கூடாது, அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் கேன் பி வந்து ரிப்பீட் ஆகிருக்கலாம், ஆனால் வந்து என்னது, ஸோ கீஸ் வந்து ஷுட் நாட் பி வந்து ரிப்பீட்டட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸோ டிக்ஷனரியை வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம்னு வந்து எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கடுத்து வந்து ஸோ எப்படி வந்து டிக்ஷனரியில் வந்து வேல்யூஸை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து
கேர்லி பிரேஸ்க்குள்ளே கொடுத்து அது பேர் வந்து டிக்ஷனரியா. ஸோ இப்போ இந்த டிக்ஷனரி வந்து சிஎஸ்சின்னு ஒரு டிக்ஷனரிக்கு அது வந்து எம்டியாக இருக்குது. ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், பிரிண்ட் சிஎஸ்சி கொடுத்து பார்க்குறப்ப ஆமாம் எம்டியாக தான் இருக்குது, அதான் வந்து எம்டி டிக்ஷனரி. ஸோ இப்போ வேல்யூஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த சிஎஸ்சின்ற டிக்ஷனரிக்குள்ளே வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்ப ஸோ வேல்யூஸ்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து இருக்கணும். அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து கீயோட நேம் வந்து கொடுத்துடணும். ஸோ கௌசின்ற வேல்யூக்கு கீ வந்து என்னன்னா நேமு, 80ன்றதோட வேல்யூக்கு கீ வந்து ஏஜ், அதுக்கு வந்து சிஎஸ்சின்றதுக்கு ஸோ டிபார்ட்மெண்ட், இது மாதிரி கொடுத்துட்டோம்னா அதை வந்து டிக்ஷனரியில் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து பிரிண்ட் சிஎஸ்சி மாதிரி இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து டிக்ஷனரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் கேர்லி பிரேஸ்க்குள்ளே. ஸோ நேம்ன்றது வந்து கீ, அது வந்து கௌசி அப்படின்ற வேல்யூக்கு அசைன் ஆயிடுச்சு. இது வந்து ஏஜ்ன்ற கீ வந்து 18க்கு அசைன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஆடிங் ஐட்டம்ஸ் டு த டிக்ஷனரி. ஸோ இப்போ வந்து ரிமூவிங் ஐட்டம் டு த டிக்ஷனரி. ஸோ ரிமூவ் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? ஸோ டெலீட் பண்ணுறது. ஸோ இந்த இப்போ சிஎஸ்சின்ற டிக்ஷனரியில் இது ஒரு வேல்யூ, நேமு, ஏஜ், டிபார்ட்மெண்ட் 3 வேல்யூஸ் இருக்குது. இப்போ ஏஜ்ன்ற வேல்யூ எனக்கு வேணாம், அதை நான் டெலீட் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணுறதுன்னா அதுக்கு தான் வந்து என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க, டெலீட்டுக்கு டிஇஎல் அப்படின்ற கீவேர்டு. எந்த டிக்ஷனரினா அந்த டிக்ஷனரியோட நேமு, சிஎஸ்சின்ற நேம், எந்த கீ எந்த வேல்யூ அதை டெலீட் பண்ண போகிறோமோ அதோட கீயோட நேம், கீ நேமை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துடணும். அப்போ வந்து 18 அந்த டெலீட் பண்ணணும்னா அதோட கீ வந்து ஏஜ், அதை வந்து கொடுத்துட்டோம்னா இப்போ பிரிண்ட் சிஎஸ்சி கொடுத்தோம்னா இந்த 2 மட்டும் தான் இருக்கும், ஏஜ் வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஸோ ரிமூவிங் கீஸ் ஃப்ரம் த டிக்ஷனரி. இது வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் டெலிட் பண்ணுறதுக்கு இந்த டெல் அப்படின்றது. என்டையராக டிக்ஷனரியில் இருக்க எல்லா வேல்யூஸையும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா CSC.clear அப்படின்னு கொடுத்தோம்னா அதில் இருக்க எல்லாமே வந்து டெலீட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து வந்து எப்படின்னா ஸோ எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணலாம் வேல்யூஸை வந்து டிக்ஷனரியில் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து டிக்ஷனரி வந்து டிஃபைன் பண்ணிட்டேன், அதை நான் யூஸ் பண்ணுறது எப்படி, அதை எடுத்து நான் யூஸ் பண்ணுறது எப்படின்னா இப்போ வந்து பிரிண்ட் சிஎஸ்சிக்குள்ளே இப்போ நேம் மட்டும் நான் வேணும்னா ஸோ இந்த கௌசின்றது வேணும்னா அந்த இதோட நேம் மட்டும் கொடுக்கலாம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதோட கீயோட நேமை கொடுத்து நான் ரிட்ரீவ் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இல்லாட்டி வந்து என்னது சிஎஸ்சின்ற டிக்ஷனரிக்குள்ளே இருக்குது கெட்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணி நேமை வந்து இது கௌசின்றதை வந்து ரிட்ரீவ். ஸோ கீயோட நேமை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ வெறும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கீ நேமை மட்டும் கொடுத்தும் அந்த ரிட்ரீவ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த கெட்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே கீ நேமை கொடுத்தும் இந்த வேல்யூவை வந்து ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறோம் வேல்யூ டிக்ஷனரி அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன், ஏற்கனவே ஒன்று இருக்குது அதுக்கு பதிலாக புது வேல்யூஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் வந்து ரீப்ளேசிங் வேல்யூ இந்த டிக்ஷனரி. ஃபஸ்ட்டு சிஎஸ்சிக்குள்ளே நேமும் டிபார்ட்மெண்ட்டும் வந்து இருக்குது. இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சின்னு இருக்க அந்த வேல்யூ இப்போ வந்து நான் ஏஐடிஎஸ்ன்னு மாற்றணும்னா எந்த டிக்ஷனரியோ அதோட டிக்ஷனரி நேமோ அதில் வந்து டிபார்ட்மெண்ட்டை ஸோ டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று தானே இருக்கும், அந்த ஒன்றுக்கு பதிலாக இப்போ ஏஐடிஎஸ்ன்னு மாற்றிட்டோம்னா இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக சிஎஸ்சிக்கு பதிலாக ஏஐடிஎஸ் மாற்றும். இது வந்து என்னதுன்னா ஏதாச்சும் வேல்யூவாக மாற்றுறதுக்கு, இல்லை புதுசாக வந்து இதை 1-2 வேல்யூ நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நேமும் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸோ இன்னொரு வேல்யூ நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா அப்டேட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 3ஆவதாக நான் வந்து எந்த வந்து சேர்க்கணும்னு நினச்சனோ அதை வந்து ஒரு வேரியபிளில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கேன். CSC1 அப்படின்றதுக்குள்ளே நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டெசிக்னேஷன் AP அப்படின்னு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எந்த டிக்ஷனரியில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அந்த டிக்ஷனரி CSCன்ற டிக்ஷனரிக்குள்ளே ஆட் பண்ணு அப்டேட் என்ற கீவேர்டு எதை ஆட் பண்ணணும்னா இதை வந்து ஆட் பண்ண அப்படின்னு சொல்லணும். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தா முதல் 2 தானே இருந்துச்சு, இது இருந்துச்சு, இப்போ வந்து இந்த 3 வந்து சேர்ந்து வந்துடும். அவ்வளோதான் இந்த டிக்ஷனரி அப்படின்ற கான்செப்ட்.